ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் நம்முடைய மாணவர்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் சொல்லியிருக்கிறோம். 165 கட் ஆஃப் இருந்தால் கூட உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். எங்களை கூப்பிட்டாங்க சார், காலேஜில் வந்து ஃபுல் ஃப்ரீயில் சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு, அதனால் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி மிக மிக தவறான முடிவெடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் அந்த 192 வாங்கியிருப்பாங்க. அவர்கள் குடும்பம் மேலே உயர்வதற்கான வாய்ப்பு கனிந்து வரும் பொழுது தவறான கல்லூரிகளை சூஸ் பண்ணி மாணவர்கள், அதுவும் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் எங்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கணுன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எப்போ வேணாலும் கேள்விகளை கேட்கலாம். எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ நம்ம ஆன்சர் பண்ணலாம். அஸ்வன், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்று நம்முடைய மாணவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் எந்தெந்த டாப் காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் இந்த வருஷம் டாப் மோஸ்ட் காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கொடுத்துட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். இதுக்கு முன்னாடி சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை பற்றி போட்டிருந்தோம். இன்றைக்கி அடுத்த வீடியோவாக எம்ஐடி கேம்பஸை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லா டாப் 25 to 30 என்ஜினியரிங் காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வரப்போகுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாமா, கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. பிகாஸ் நல்ல கல்லூரியில் படிக்கிறது அப்படிங்கிறது லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு மிகவும் உதவும் என்பதால் இன்னைக்கு அந்த வரிசையில் இரண்டாவது கல்லூரியாக யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் செகண்ட் டாப் மோஸ்ட் என்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நேமில் இந்த கல்லூரி இருப்பதனால ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் நம்முடைய மாணவர்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த 13, 14ன்னு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ், எவ்வளோ சீட் பிசியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு 13 சீட் இருக்குது. அப்போது மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ தேவைன்னா 192.50 இந்த வருடம் இருந்தால் உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சீட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆவரேஜ் கட் ஆஃப், அதாவது இந்த 13 மாணவர்கள் சீட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த 13 மாணவர்களுடைய எல்லா கட் ஆஃபை எடுத்து அதை ஆவரேஜ் எடுத்து பார்க்குறப்ப வரக்கூடிய கட் ஆஃப் தான் இந்த 193.67ங்கிறது. இதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. பட் இந்த மினிமம் கட் ஆஃபும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் 14 மாணவர்களுக்கு பிசி கம்யூனிட்டியில் சீட் இருக்குது. 197 கட் ஆஃப் இந்த வருஷம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 180.50, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 198.50, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் 198க்கு கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. இசிஇ 197.50, இசிஇயில் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸுக்கு 197, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 193.50, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 197, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 180, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 193.50. ரொபோட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ் இந்த கல்லூரி தான். ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி 172.50. இது வந்து பிசி கம்யூனிட்டிக்கு. அடுத்து பாருங்கள், பிசி முஸ்லீமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு 191.50, ஏஐடிஎஸ்க்கு 196, ஆட்டோமொபைல் 188, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 198, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் 197, இசிஇ 197, இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங் 195.50, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 192, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 196, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 177 இருந்தாவே கிடைக்குது. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 193.50, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி 167.50. இதில் சில மாணவர்களுக்கு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்திலே இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்கிறத இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் பேஜில் போய் நம்ம அனலைசிஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு 191 இருக்கணும், ஏஐடிஎஸ் 197, ஆட்டோமொபைல் 183, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 197.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் 197, இசிஇ 196.50, இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங் 196,
Electronics and Instrumentation 193, Information Technology 196.50, Production 177, Robotics and Automation 193, Rubber and Plastic Technology 165. Total seat எவ்வளவு MBCக்கு 129 சீட்டு, 165 கட் ஆஃப் இருந்தால் கூட உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். அதே போல் தான் பிசிஎம்மாக இருந்தால் 167.50 அப்படிங்கிற கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு எம்ஐடியில் ஏதோ ஒரு சீட் கிடைக்கும். தட் மீன்ஸ் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இதே பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா 172.70 கட் ஆஃப் இருந்தால் கட்டாக ஏதோ ஒரு சீட் கிடைக்கும். மொத்த பிசி சீட்டு வந்து 172 சீட்டு, பிசி முஸ்லீம் 23 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 129 சீட்டு. அடுத்து பாருங்கள் ஓசி ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் காம்படிஷன். முதல்ல யாராக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு எம்பிசி மாணவர் வந்து 197 கட் ஆஃப் எடுத்திருக்கிறாங்கன்னா முதல்ல ஓசியில் ஓப்பன் காம்படிஷனில் வந்து அவங்கள போட்டுருவாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசர்வேஷனுக்குள்ளேயே போகும். அப்போ ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு டபுள் தமாக்கா, டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷனில் 16 சீட் அவைலபிள் இருக்குது. 195 கட் ஆஃப் வேணும். ஏஐடிஎஸை பொறுத்த வரைக்கும் 198, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 190, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 199, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் 198, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 198.50, எலக்ட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் 197, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 195.5, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 197.50, production engineering 185.50, robotics and automation 195.50, rubber and plastic technology 177.50. ஓசி கம்யூனிட்டிக்கு அதாவது ஓப்பன் காம்படிஷனுக்கு 203 சீட்ஸ் அவைலபிள். 177.5 இருந்தாலே ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸில் ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நான் ஓசி கேட்டகரி சார், எனக்கு எம்ஐடியில் எந்த சீட்டு கிடைச்சாலும் ஓகேண்ணா, யூ வில் பி கெட்டிங் த சீட். சார் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு வாய்ப்பு இருக்கான்னா கட்டாய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஐஐடி ரூர்க்கியில் பேப்பர் அண்ட் பல்ப் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கேட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து எழுதி வந்திருந்தாலும் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுது. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளில் பயங்கர சம்பளத்துக்கு அவங்க போகிறாங்க. அடுத்து ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சிக்கு என்ன வேணும்? ஏரோநாட்டிக்கலுக்கு 184.55, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் 188.50, ஆட்டோமொபைல் 172, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 193.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் 190, ECE 190.50, ECE self supporting 188.50, electronics and instrumentation 180.50, information technology 189, production engineering 167.50, robotics and automation 186.50, rubber and plastic technology 152.50. அப்போ எஸ்சிக்கு வந்து மொத்தம் 99 சீட்டு, 152.50 வச்சிருந்தா ஏதோ ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு 167 இருந்தாவே சீட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஃபியூச்சர்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அல்லது ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், 188 இருந்தாவே சீட் கிடைக்குது. ஆனால் நிறைய எஸ்சி மாணவர்கள் வந்து 190, 192 கட் ஆஃப் வச்சுக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியிலே சீட்டு கிடைக்கக்கூடிய சூழலில் எங்களை கூப்பிட்டாங்க சார், காலேஜில் வந்து ஃபுல் ஃப்ரீயில் சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருந்துச்சு, அதனால் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி மிக மிக தவறான முடிவெடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் அந்த 192 வாங்கியிருப்பாங்க. அவர்கள் குடும்பம் மேலே உயர்வதற்கான வாய்ப்பு கனிந்து வரும் பொழுது தவறான கல்லூரிகளை சூஸ் பண்ணி மாணவர்கள், அதுவும் மெயினாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள் எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. தயவு செய்து நல்ல கட் ஆஃப் வைத்திருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நல்ல காலேஜுக்கு போனீங்கன்னா, இன்று உங்கள் குடும்பங்கள் கீழே இருந்தாலும் நாள் ஆக ஆக நீங்கள் நன்றாக படிக்க படிக்க உங்கள் குடும்பம் உயர்ந்து தழைத்து ஓங்கும். அதனால் கொஞ்சம் இந்த எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் மார்க்கை வச்சுக்கிட்டு, ஏனென்றால் இன்னும் கீழே காமிக்க போகிறோம். அடுத்தடுத்த 25 டாப் கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 100 கட் ஆஃப் 90 கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு டாப் இசிஇ, ட்ரிபிள் சீட்டெல்லாம் கிடைக்குது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள் முதலில் அவர்கள் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தாலும் நான் கவுன்சிலிங்கில் போய் சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் கூப்பிட்டாலும் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு விஷயம். இதை வந்து ஒரு சமூகத்தின் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் சொல்கிறேன் என்று கூட நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஒவ்வொருவர் குழந்தைகளுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது.
அந்த வாழ்க்கை கட்டாயமாக எப்பொழுது கிடைக்கும் என்றால் நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆனால் தான் கிடைக்கும். ஒவ்வொரு காலேஜும் கட்டாயமாக பிளேஸ்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும். பிளேஸ்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல கம்பெனிஸில் ஹை சேலரியை வாங்கி கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் தான் நல்ல கல்லூரிகள். அப்போது நம்முடைய எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள், நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியாவது நல்ல கல்லூரிக்குள் நீங்கள் சென்று விடுங்கள். உங்கள் அந்தஸ்தை நீங்கள் கட்டாயம் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ப்ளீஸ் டூ கான்சென்ட்ரேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு 159.50, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு 187 இருந்தால் போதும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 163, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 188, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இங்கே பாருங்கள் 178 இருந்தாவே போதும். இசிஇ செல் சப்போர்ட்டிங்க்கு 175 இருந்தாவே போதும். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எம்ஐடி கேம்பஸில் போய் படிக்கிறது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 179.5 இருந்தால் போதும். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்லப்படக்கூடிய இந்த கோர்ஸுக்கும் 164 இருந்தால் போதுமானது. ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்கு 140. அப்போ மொத்த சீட் 20 சீட், 140 இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஷெட்யூல்டு ட்ரைப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் 175 இருந்தாவே போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 179.50, செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு 175, இசிஇ 168, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 138. யூ சி ஹியர் மொத்த சீட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 652 சீட்ஸ் வந்து மொத்தம் அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸில் இருக்குது. மினிமம் கட் ஆஃப் 136.50 இருக்கிறது. இந்த ரோ அப்படிங்கிறது வெரி மச் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டூ செக். எல்லா மாணவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. மெயினாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை தவறாமல் பார்க்கணும். அவர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் படிக்கிறோம். இந்த வீடியோ மூளை முடுக்கெல்லாம் செல்லட்டும். உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எப்படியெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் their life will be more beautiful. ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல காமிச்சிருக்கிறோம் 1315 ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்குடைய எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும். நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாமா, கவுன்சிலிங்க்கு போகலாமா, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எனக்கு இந்த டாப் காலேஜில் சீட் கிடைக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Until then, it's bye from Ashwin.